தசரா பண்டிகை வந்துச்சு. அன்னைக்கு சாரதா அனாமிகா அம்மனை அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணாங்க. பூஜை நடந்துகிட்டு இருந்த நேரத்துல மாமியார் தன்னோட மனசுல ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா இன்னும் நல்லா இருக்கும், செலவோட செலவு, அம்மனுக்காக செய்யறதுல என்ன இருக்கு, அந்த அம்மா குடுக்கறத வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம், நிறைய ஏழைங்களும் சாப்பிடுவாங்க, அதை விட பெரிய புண்ணியம் வேற என்ன இருக்க போகுது, இருக்கிறதுலே பெரிய புண்ணியம் அன்னதானம் பண்றதுலதான் அப்படின்னு நினைச்சதும் மனசுல நினைச்சத அனாமிகா கிட்ட சொன்னாங்க. அனாமிகா அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. என் மனசுலயும் அதேதான் தெரிந்தது, அப்படின்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம், சாயந்தரம் 6 மணில இருந்து அன்னதானம் போடப்படும்னு சொல்லலாம். அதை கேட்டதுமே மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ற சுப்பையாவை கூப்பிட்டாங்க. உன்னோட ஆட்டோல சாயந்தரமே ஆரம்பிச்சிருப்பா, 6 மணில இருந்து சாப்பாடு போடுறோன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனேயே அவனும் சரி அப்படியே பண்ணிடுறேன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்திலேயே சுப்பையா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆட்டோவை ஊருக்குள்ள எடுத்துக்கிட்டு போனான். இன்னைக்கு துர்காஷ்டமி நல்ல நாள்ல சாரதா குடும்பம் உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்திய சொல்லிருக்காங்க. சாயந்தரம் 6 மணில இருந்து அன்னதானம் போட போறாங்களாம். அதனால பக்தர்கள் எல்லாரும் அன்னதானத்தை சாப்பிட்டு இந்த பூஜைய வெற்றிகரமா நடத்த உதவி செய்யுங்க. இத கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அன்னதானத்துக்கு கண்டிப்பா போகணும்னு சொன்னாங்க. இது இப்படி இருக்கும்போது சாரதாவும் அனாமிகாவும் சாப்பாடு செய்யற சாந்தி கிட்ட வந்தாங்க. விஷயத்த சொன்னாங்க. அவங்களும் கண்டிப்பா வர 3 மணில இருந்தே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடுறேன்னாங்க. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. மணி சரியா 3 மணி ஆச்சு. சாந்திக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைம்மா, இந்த விஷயத்த சொல்ல 3 மணில இருந்து ஃபோன் பண்ண உங்களுக்கு, நீங்க ஃபோனையும் எடுக்கல, சொல்லி அனுப்ப எனக்கு ஆளுமே கிடைக்கல அப்படின்னு சாந்தி சொல்லிட்டாங்க. அதுக்கு அனாமிகா, இங்க பாருங்க, உங்க மேல இருக்க நம்பிக்கையால தானே நாங்க ஒத்துக்கிட்டோம், இப்படி சொன்னா எப்படிங்க, மத்தவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கவும் நேரம் இல்லங்க. அதை கேட்டதும் சாந்தி எதுவும் பேசாம போனை கட் பண்ணிட்டாங்க. அனாமிகா சாரதா கிட்ட விஷயத்த சொல்லி ரொம்ப கவலைப்பட்டா. அப்போ சாரதாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ சாரதா தன்னோட மனசுல, அம்மா உன்னோட பூஜைய சரியா பண்றதுக்காக தானே இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணோம், இப்படி பண்ணா எப்படி, தயவு செஞ்சு இந்த அன்னதானத்தை வெற்றிகரமா நடத்த உதவி பண்ணுமா அப்படின்னு வேண்டுனாங்க. அப்போ அந்த நேரத்துல ஒரு வயசான அம்மா அங்க வந்தாங்க. அவங்க சாரதா கிட்ட, அம்மா நான் சமைக்க வந்திருக்கேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. யாருமா அனுப்புனது உங்களை? அந்த சாந்தி அனுப்புனா? அதுக்கு அந்த பாட்டியம்மா ஆமான்னு சொன்னதுனால அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. உடனடியா சமைச்சு முடிக்க முடியுமா? கவலைப்படாதீங்கம்மா, 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் செஞ்சிடுறேன், நீங்க போய் அப்படி உட்காருங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்த பாட்டியம்மா தன்னோட ஒரிஜினல் ரூபமான துர்காதேவியா மாறினாங்க. அவங்க கையில இருந்து சாப்பாடு, குழம்பு, பொரியல் எல்லாமே பிரத்யக்ஷியாச்சு. 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள சாப்பாடு வாசனை அடிச்சுது. என்னடிமா அது, இப்பதான் அந்த அம்மாவை விட்டுட்டு நம்ம வந்தோம், அதுக்குள்ள கமகமன்னு வாசனை வருது, எப்படியே? ஆமா அத்த, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம போய் பாத்துட்டு வரலாமா அப்படின்னு 2 பேரும் முன்னாடி போனாங்க. அங்க அந்த பாட்டி அம்மாவை காணோம். சாப்பாடு மட்டும் எல்லாம் ரெடியா இருந்தது. அவங்களுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அப்போ அந்த பாட்டி அம்மா அங்க வந்தாங்க. இப்படி பண்றது எனக்கு கை வந்த கலை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சாந்திக்கிட்டே கொடுங்க, போனா போட்டோம், பாவம் அவளுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்ன அனுப்பி விட்டா நானும் வந்தேன். அவ்வளவு தூரம் எங்களால எப்படி போக முடியும், நீங்களே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு மீதி பணத்தை அந்த அம்மா கையில கொடுத்தாங்க. அவங்களும் சரின்னு அதை வாங்கிக்கிட்டு போனாங்க. ஆனா எப்படி இவ்ளோ சீக்கிரத்துல சாப்பாடு ஆச்சுன்னு மட்டும் அவங்களுக்கும் புரியல. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் சாப்பிடுறதுக்காக அங்க வந்தாங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு, அமிர்தத்தை விட அற்புதமா இருக்குன்னு வந்த எல்லாருமே பாராட்டினாங்க. மாமியாரும் மருமகளும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க இது இப்படி இருக்க அந்த பாட்டியம்மா அங்க அனாமிகா ரூபத்துல மாறினாங்க. சாந்தியோட வீட்டுக்கு போய் கதவை தட்டினா. உடம்பு சரியில்லாத சாந்தி வெளியே வந்தாங்க. என்னம்மா இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்தாம்மா, ஆனா என்ன பண்றது, சாப்பாடு என்னம்மா ஆச்சு?
எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. நீ எப்படி இருக்கன்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். இந்தா இத வச்சுக்கோ. உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. உடம்பு கொஞ்சம் நல்லானதும் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்க அன்னதானத்தை நீ சாப்பிடணும். அதுக்கு அந்த சாந்தி, நீங்க இவ்ளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம்மா. நீங்க எனக்கு கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு உள்ள போனாங்க. அவங்க உள்ள போயிட்டு வெளிய வந்து பார்த்தா அந்த இடத்துல அனாமிகா இல்ல. எங்கம்மா போனீங்க அப்படின்னு தேடி பார்த்தாங்க. அவங்க எங்கேயுமே இல்ல. அதனால அப்படியே உட்கார்ந்து அவங்க கொண்டு வந்த பழத்துல இருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. உடனே சாந்தியோட உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அத உணர்ந்த அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அன்னதானத்துக்கு போனாங்க. சாப்பாடு என்னை விட நல்லா பண்ணிருக்கே அப்படின்னு அங்க இருந்து சந்தோஷமா சாரதா கிட்ட வந்தாங்க. அம்மா, ரொம்ப நல்லா சமையல் செஞ்சிருக்குமா. ஆமா, யாரு இதெல்லாம் பண்ணது? யாரோ என்ன யாரோ, நீங்க அனுப்புனவங்க தான். அந்த பாட்டி. நான் யாரம்மா அனுப்புறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அன்னதானத்துக்கு கூட வர சொன்னீங்களே, அதனாலதான் நானே வந்தேன். நீங்க கொடுத்த பழத்தை சாப்பிட்டுதான் உடம்பு நல்லா ஆச்சுமா. அத கேட்ட உடனே மாமியாரும் மருமகளும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் எப்ப உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு நினைச்சா. சாந்திக்கு ஆச்சரியமா இருந்தது. ரெண்டு பேருமே நான் வரல, நான் அனுப்பலன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மாமியார் சாரதா, வந்தது யாருன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அனாமிகா அம்மனை எப்படி வழிபட்டோம் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்த்தா. அம்மா, இந்த அன்னதானம் நிக்காம நீதாமா காப்பாத்தணும். ஏதாவது ஒரு வகையில இந்த அன்னதானத்தை வெற்றிகரமா முடிக்கவே, இல்லனா எங்களுக்கு மிகப்பெரிய பாவம் வந்து சேரும். அது உனக்கும் நல்லது இல்லல்லம்மா அப்படின்னு அம்மன் கிட்ட கேட்ட விதத்தை நினைச்சு பார்த்தா. சாந்தி அவங்க வீட்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தாங்க. அம்மா தாயே, என்னோட உடம்பு ஒன்னும் சரியில்லை. அன்னதானத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி அனாமிகாவும் சாரதாவும் பணம் கொடுத்தாங்க. இந்த நேரத்துல இப்படி எனக்கு நடக்கிறது சரியில்லையேம்மா. இந்த அன்னதானம் நல்லபடியா நடக்கணும்மா. நீதாமா அதை நடத்தி கொடுக்கணும். என் மானத்தை காப்பாத்துமா அப்படின்னு அம்மன் கிட்ட வேண்டின விதத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சாட்சாத் அந்த அம்மனே வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த சாப்பாடையும் தயார் பண்ணிருக்காங்க அப்படின்னு அம்மன் கிட்ட போய் அம்மான்னு 3 பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. அம்மா, உன்னோட அருள் ரொம்ப பெருசு. இப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்திருக்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாயே அப்படின்னு அந்த அம்மனுக்கு நன்றி சொன்னாங்க. இந்த விஷயம் அப்படி இப்படின்னு ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது. யாரெல்லாம் அன்னதானத்துக்கு வரலையோ அவங்க எல்லாருமே அம்மன் செய்த சாப்பாடை சாப்பிடறதுக்கு ஓடி வந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்ததால சாப்பாடு எல்லாம் காலியாச்சு. அனாமிகா அம்மா, சாப்பாடு தீந்துருச்சு. நிறைய பேர் இருக்காங்களேம்மா, என்ன பண்றது? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு கேள்விப்பட்டிருக்கல, இத கூட அந்த அம்மனே பாத்துப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னா. மறுபடியும் அம்மன் அந்த மூதாட்டி வேஷம் போட்டு வந்தாங்க. யாருக்கும் தெரியாம மறுபடியும் சாப்பாட்டை பிரதீட்சை பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆனதுனால எல்லாரும் வயிறார அன்னதானத்தை சாப்பிட்டு போனாங்க. எல்லாருக்கும் மறுபடியும் வயிறார சாப்பாடு கிடைச்சது. அத பார்த்து அவங்க மறுபடியும் சந்தோஷப்பட்டாங்க. அம்மாவே சுயமா செஞ்ச பிரசாதத்தை நம்மளும் சாப்பிடணும். அனாமிகா சரின்னு சொன்னதுனால அவங்களும் உட்கார்ந்து அன்னதானத்தை சாப்பிட்டாங்க. சாப்பாடு தேவாமிரத மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இறுதியா செய்ய வேண்டிய எல்லாமே முடிஞ்சது. எல்லாரும் அம்மனே சுயமா வந்து செஞ்ச சாப்பாட சாப்பிட்ட சந்தோஷத்துல போனாங்க. அந்த பண்டிகை எல்லாமே ரொம்ப விமர்சையா முடிஞ்சது. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அனாமிகா குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாரதா குடும்பம் எவ்வளோ ஒரு நல்ல வேலை பாத்திருக்குல்ல. சுயமா அம்மனே வந்து அன்னதானம் போட்டிருக்கு. இந்த அதிர்ஷ்டம் நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 பேரும் எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இந்த புண்ணியம் கோடி ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துனாங்க. இந்த மாதிரி வீடியோக்காக எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாரதாவுக்கு பெரிய மருமக அஞ்சலினா ரொம்ப பிடிக்கும். அஞ்சலி என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும். இதுவே சின்ன மருமக அனாமிகா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதாவது ஒண்ணு சொல்லி அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள், அத்த, என் புருஷனை பாருங்களேன், எனக்காக எவ்வளவு புடவை வாங்கிருக்காரு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அடடே, ரொம்ப நல்லா இருக்குமா.
இந்த கலர் புடவைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு கூட இது அம்சமா இருக்குமே. அத்த இருங்க இருங்க, உங்களுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்காரு, இந்தாங்க. அடடடடே, நல்லா இருக்கு. அவ எப்பவும் இப்படிதான், அம்மாவை மட்டும் மறக்கவே மாட்டான். என் புருஷன் நிறைய சம்பாதிக்கிறாருல்ல அத்த, அந்த சம்பாத்தியத்துல பாதி உங்களுக்கு பாதி எனக்கு. இந்த புடவைய வாங்கவே சரியா போயிடுச்சு. இப்படி சாரதாவும் அஞ்சலியும் பேசிட்டு இருக்கும்போது அங்க அனாமிகா வந்தா. அனாமிகாவை பார்த்து சாரதா எரிச்சலோட, அம்மா அஞ்சலி, உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறான், அதனாலதான் இத எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கறான். ஆனா இவளை பாத்தியா? இவளை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் எத்தனை தடவை அந்த சின்னவனுக்கு சொன்னேன் தெரியுமா? என் பேச்ச கேட்டாதானே. போயும் போயும் ஒரு ஏழை பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தான். இப்ப பாரு, பரிதாபமா இருக்கு நிலைமை. கொஞ்சம் நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரியான இடத்துல பொண்ணு எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு என் ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, பெரியவங்க சொல்றத இந்த காலத்துல இருக்க யாராவது கேட்டாதானே. சரி விடுங்க, அத பத்தி இப்ப பேசி என்ன பயன்? ஏமா அனாமிகா, எப்பவும் இந்த மாதிரி கிழிஞ்ச புடவையதான் கட்டிக்கிட்டு இருக்க போறியாம்மா? உன் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு தடவையாவது நல்ல புடவை வாங்கி தர சொல்றது. மத்தவங்களுக்கு தான் வாங்கி தர மாட்றான், உனக்காவது வாங்கி தர சொல்லி கேட்க வேண்டியதானே. இந்த தடவை பண்டிகைக்கு நல்ல புடவைய வாங்கி தரேன்னு என்கிட்ட அவர் சொல்லிருக்காரு. அவர் இப்பதானே அத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அதனால நான் எதுவும் கேட்கல. சரியா போச்சு போம்மா, நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி பொருத்தமா தான் இருக்கு. இப்படியே இருங்கம்மா. சரி, சமையல் வேலை எவ்வளோ வந்திருக்க? ஆயிட்டே இருக்க அத்தை, செஞ்சுட்டு இருக்க. இங்க பாரு அனாமிகா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னை பார்க்க நிறைய சொந்தக்காரங்க வரப்போறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாட செஞ்சு வை. நான் சமயக்காரங்களை தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா யாரும் கிடைக்க மாட்றாங்க. வீட்ல தான் நீ இருக்க இல்லையா, கொஞ்சம் அந்த சமையலை நீ செய்றியா? சும்மாலாம் வேண்டாம், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பணம் தரேன். நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா என்ன? நான் இந்த வீட்டை சேர்ந்தவ தானே. ஏதோ சமயக்காரிக்கிட்ட பேசுற மாதிரி பணம் தரேன் அது இதுங்கிறீங்க. சமையல் செய்ய சொன்னா நான் செய்ய போறேன், அதுக்கே எப்படி பேசுறீங்க? இந்த கோபத்தை மட்டும் குறைச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அனாமிகா. இப்படி தொண்டையை கிழிச்சுட்டு ஆடுனா சரியாயிடுமா? இப்ப நான் என்ன சொன்னேன்? சமயக்காரங்களை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். எப்படியோ அவங்களுக்கு பணம் தருவேன் இல்லையா, அத உனக்கு தரேன்னு நான் ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னேன். அத போய் இவ்ளோ தப்பா எடுத்துக்கிறியே? நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். அட ஆமாம்மா, இதுக்கு போய் இவ்ளோ கோவப்பட்ட ஆகுமா? இப்படி சாரதாவும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு அனாமிகா அந்த இடத்த விட்டு போயிட்டா. தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா, சோகமாவே இருந்தா. அன்னைக்கு வீட்டுக்கு ரமேஷ் வந்த உடனேயே அனாமிகாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. நடந்தது எல்லாம் ரமேஷ் கிட்ட சொன்னா. இந்த வீட்ல எனக்கு மதிப்பே இல்லங்க, எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்குமே இல்ல. இந்த வீட்ல இருந்தா அசிங்கப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டியதா இருக்கு. இது எதையும் என்னால பொறுத்துக்க முடியலங்க. நாளுக்கு நாள் இந்த வீட்ல எனக்கு நரகமா இருக்குதுங்க. நான் ஒரு ஏழைங்கிறத சொல்லி சொல்லி என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை கேள்வி கேட்டேன்னா எல்லாரும் என்ன திட்டுறாங்க. குடும்பத்தை பிரிக்க வந்தவன்னு சொல்லி என்ன பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. அதை என்னால தாங்க முடியல. கவலைப்படாத அனாமிகா, எனக்கும் இந்த வீட்ல இருக்க இஷ்டம் இல்லதான். நாளைக்கே நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். ஊர்ல இருக்கவங்க பேச்சை விட வீட்ல இருக்கவங்க பேச்சு தான் கஷ்டப்படுத்துது. நான் தான் சொல்றேன்ல, இங்க நம்ம இனிமே இருக்க வேண்டாம், கிளம்பிடலாம் அனாமிகா, அதான் நமக்கு நல்லது. இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க தன்னோட மனைவி அனாமிகாவை தேத்துனான். மறுநாள் காலையிலேயே அனாமிகா வீட்டு வேலை எதையும் செய்யாம அவளோட துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தா. ரமேஷும் அவனோட துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு சாரதா கிட்ட வந்தான். அம்மா, நாங்க இனிமே இந்த வீட்ல இருக்க போறதில்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். நாங்க எங்க பொழப்ப பாத்துக்கிறோம். இங்க பாருமா, இனிமேலாவது எங்களை மனுஷங்களா பாருங்க. அடே அப்பா, இவ்ளோ நாள்ல ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறடா. இந்த வீட்டுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் எவ்வளோ நாளா பாரமா தான் இருந்தீங்க. உங்க 2 பேருக்கும் போடுறது தண்ட சோறுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரிஞ்சிருச்சு. இத நானே உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே இந்த நல்ல முடிவை எடுத்துட்டீங்க. நாங்க இங்க யாருக்கும் பாரம் இல்ல. என் பொண்டாட்டி இங்க நாய் மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் இவள ஒரு வேலைக்காரி மாதிரி தானே நடத்துனீங்க. நானும் இந்த வீட்டுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கேன், ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு இல்லல்ல. இப்ப எதுக்காகங்க அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அத்தையோட சண்டை போட வேண்டாங்க. அடே அப்பா, செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பாரு. நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல, கிளம்புறது தான் நல்லது. அத்தை,
அவங்களுக்கு கோவம் வருது பாருங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுங்க. அம்மா போதும், நிறுத்துங்க. அவமானப்பட்டது போதும், எங்களை கஷ்டப்படுத்தினது போதும். நாங்க கிளம்புறோம். வா அனாமிகா, போகலாம். இப்படி அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு ரமேஷ் தன்னோட வீட்டை விட்டு போனான். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகாவுக்கு அவளோட தோழி கங்கா ஞாபகம் வந்தது. என்னங்க, என்னோட தோழி கங்கா இருக்கா இல்லையா? அங்க போனா நம்ம தங்கறதுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கும். நீங்களும் ஏதாவது வேலை பார்க்கலாங்க. அப்படின்னா சரி, போலாம் வா. இப்படி 2 பேரும் சேர்ந்து கங்கா வீட்டுக்கு போனாங்க. அனாமிகாவை பார்த்து கங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அனாமிகா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடி. கொஞ்சம் கூட மாறாம அப்ப இருந்த மாதிரியே இருக்க. உங்க 2 பேரையும் பார்க்க சந்தோஷமா இருக்கு. கங்கா, நீ கூட பார்க்க அப்படியே தான் இருக்க. அது சரி, நாங்க வந்த வேலைய பத்தி சொல்லலையே. நாங்க தங்கறதுக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்டி. அதே மாதிரி என் புருஷனுக்கு ஏதாவது வேலை. என்னடி இப்படி சொல்ற? வீட்ல ஏதாவது சண்டை நடந்ததா? அதெல்லாம் ஒண்ணே இல்லடி, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல எங்களுக்கு தங்கறதுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்குமா? எதுக்குடி வாடகை வீடெல்லாம்? இதோ என் வீடே இருக்குல்ல. இந்த வீட்ல நான் மட்டும் தானே இருக்கேன். இப்ப வேற நான் பக்கத்து ஊர்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் செஞ்சிட்டு இருக்க பானிபூரி வியாபாரம் அவ்வளவா ஓட மாட்டேங்குது. அதனாலதான் இப்போ கம்பெனில வேலைக்கு போறேன். என்னங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவ சொல்ற மாதிரி இந்த வீட்ல இருக்கலாமா? கங்கா தான் சொல்றாங்கல்ல, கொஞ்ச நாள் நம்ம இங்கேயே இருக்கலாம். அப்படின்னா சந்தோஷம். ஆமா கங்கா, அந்த பானிபூரி வண்டி எங்க வச்சிருக்க? வித்துட்டியா என்ன? இல்லடி, நான் விக்கல. அப்புறமா எங்கேயாவது தேவைப்படும்னு சொல்லி அதை விக்காம அப்படியே வச்சிருக்க. என் புருஷனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த பானிபூரி வண்டிய நான் பயன்படுத்திக்கலாமா? பானிபூரி விக்க. என்னங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல ஆலோசனை அனாமிகா, அப்படியே பண்ணுவோம். அடடடடா, எவ்வளவு பரபரப்பா முடிவு எடுத்துட்டீங்க நீங்க. இதே மாதிரி நீங்க செய்யற வேலையும் சுறுசுறுப்பா இருக்கட்டும். நீ எதை தொட்டாலும் அந்த இடத்துல அதிர்ஷ்டம் தானே இருக்கும். அதனால தானே உன்னை எல்லாரும் அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லுவாங்க. என்ன அதிர்ஷ்டமோ என்னமோ, போன இடத்துல எனக்கு அவமானத்தை தவிர வேற எதுவும் கிடைக்கல. சரி, அதை பத்தி அப்புறமா சொல்றேன். முதல்ல வேலைய பாக்குறேன் அப்படின்னு அனாமிகா அன்னையிலிருந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சா. அவளோட ஃப்ரெண்டு கங்காவோட பானிபூரி கடையை எடுத்துக்கிட்டு அவ பானிபூரி வியாபாரம் நடத்தினா. அங்க கூட அனாமிகாவுக்கு நிராசையா இருந்தது. என்னங்க இது, வியாபாரம் அவ்வளவா நடக்க மாட்டேங்குது. ஒருத்தர் கூட வரவே இல்லையே. புதுசு இல்ல, போக போக வியாபாரம் நல்லபடியா நடக்கும் அனாமிகா. சரிங்க, கொஞ்ச நாள் அப்படியே பாப்போம். இப்படி அனாமிகாவும் ரமேஷும் கொஞ்ச நாளைக்கு பானிபூரி வித்தாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு வியாபாரம் அவ்வளவா நடக்கல. கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்த ரமேஷ், இது ரொம்ப கஷ்டம் அனாமிகா, நம்ம வேற வேலைய பாப்போமா? என்னங்க நீங்க, என்ன ஏதாவது நிறத்தை மாத்திக்கிற பச்சோந்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? உடனே வியாபாரத்தை எல்லாம் மாத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறத்தை மாத்திர பச்சோந்தி அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு பானிபூரிய கலர் கலரா செஞ்சு வித்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. என்னங்க, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம கலர் கலரா பானிபூரி செஞ்சு விக்கலாமா? ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இந்த கலர் எல்லாம் கெமிக்கல் இருக்குன்னு சொல்லி யாரும் வாங்க வராம போயிட்டாங்கன்னா? இந்த மாதிரி யாருமே பண்ணதில்ல. நம்ம தான் முத பண்றோம். இயற்கையான பொருளை வச்சு பண்ணலாம். இப்படி அனாமிகாவும் ரமேஷும் கலர் கலரான பானிபூரிய விற்க ஆரம்பிச்சாங்க. இயற்கை வழியில செய்யற கலர் பானிபூரின்னு சொன்னதும் நிறைய பேர் வந்தாங்க. சின்ன குழந்தைங்களையும் கவர்ந்துச்சு. அனாமிகா கடைக்கிட்ட கூட்டம் வந்துச்சு. அவங்கள பார்த்ததும் அனாமிகாவுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது. சொன்னல, இங்க பாத்தீங்களா, நம்ம வியாபாரம் நல்லபடியா நடக்குது. ஆமா ஆமா, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரி அனாமிகா, சபாஷ். இப்படி அனாமிகா கலர் பானிபூரிய வித்ததால அக்கம் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. ஒரு நாள் அந்த இடத்துக்கு கிழிஞ்சு போன புடவைய கட்டிட்டு கலஞ்ச துணியோட சாரதா வந்தாங்க. அனாமிகாவை பார்த்து பயங்கரமா அழுதாங்க. அம்மா அனாமிகா, என்ன மன்னிச்சிருடிமா. உன்ன மாதிரி மருமகளை அவமானப்படுத்திட்ட. நீதான் ரொம்ப நல்லவ. நீ வந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரி ஆயிட்ட. அந்த அஞ்சலிய பார்க்க வர போறவங்களுக்கு சமைக்கிறது, அவளுக்கு சேவை செய்யறதுல என் காலம் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஏழைன்னு சொல்லி உன்னை திரும்ப அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவமானப்படுத்திட்டம்மா. என்ன மன்னிச்சிருடிமா. அத்த, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் பணம் இல்லாத ஏழை மருமக தான். ஆனா என்கிட்ட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கற மனசு இருக்கு. இனிமே என் கூட நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அத்த. பாத்தியாமா, இப்பவாவது இவளோட நல்ல மனச புரிஞ்சுக்கோ. நான் நிறைய தடவை யோசிச்சோம், அந்த வீட்டை விட்டு ஏன் வரல தெரியுமா? நாங்க ஒருவேளை வெளியே வந்தா
உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு தெரியும். ஆனா அது இவ்ளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. தொடர்ந்து கஷ்டப்படுற எங்களுக்கெல்லாம் கஷ்டம் ஒரு விஷயமே இல்லை. உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டம் பண்ண வேண்டாம். உனக்கு இப்ப ஏற்பட்ட மகாலட்சுமி பொண்டாட்டியா வந்திருக்கா. அதெல்லாம் வேண்டாம், வாங்க அத்தை சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நான் செஞ்சு தரேன். இப்படி அனாமிகா தன்னோட மாமியாரையும் அவளோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா. சாரதாவும் மருமக அனாமிகாவுக்கு உதவி செஞ்சாங்க. அவளோட கலர் பானிபூரி வியாபாரத்தையும் கூட சேர்த்து அந்த குடும்பத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாம அனாமிகா பாத்துக்கிட்டா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.